நீங்க பாட்டு பாடும்போதோ, இல்ல பிகினர் லெசனான அலங்காரம் கத்துக்கும்போதோ, தாளம் போடுறதுல கன்ஃப்யூஷன் இருக்கா? அப்ப இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்க கத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸியா தாளம் போட்டு டெம்போவ மெயின்டெயின் பண்ணலாம். நீங்க இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள கத்துக்கலன்னா, பின்னாடி பாட்டு பாடும்போது உங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். பாட்டு பாடுறதுல ஸ்ருதி எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு தாளமும் ரொம்பவே முக்கியமான விஷயம். தாளத்துல மிஸ்டேக் பண்ணி பாடுனா, நம்ம பாடுறது ஒரு ரிதத்திலேயே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால முறையா நாம அந்த டெம்போவ மெயின்டெயின் பண்ணணும். பேசிக்ல கத்துக்கக்கூடிய முதல் தாளம் ஆதி தாளம். அது மட்டும் இல்லாம அலங்காரம் அப்படிங்கிற லெசன்ல நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தாளம் லேர்ன் பண்ணுவோம். நீங்க இன்னும் பிகினர் லெசன்ஸ் பத்தி டீட்டெயிலா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ பிகினர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அலங்காரம் லேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா, அதுல அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் என்னதான் மத்த லெசன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் படிச்சிருந்தா கூட, அலங்காரத்துல படிக்கும்போது உங்களுக்கு அந்த தாள அசைவுகளையும் நாம மைண்ட்ல வச்சுக்கிட்டு 2த்துலயும் ஃபோக்கஸ் பண்ணி பாடும்போது, அது கரெக்ட்டா வரணும். நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி அந்த டக் சவுண்ட நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க இப்ப ஆதி தாளம் போடும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அந்த மாரி போடும்போது கொஞ்சம் சவுண்ட் மேக் பண்ணி போடுங்க. இல்ல நீங்க வந்து 1, 2, 3, 4ன்னு இப்படி ஃபிங்கர் கவுண்ட் வச்சு போட்டீங்கன்னா, உங்களால அந்த ரிதம்ம தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க எந்த ஃபிங்கர் வைக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வேணும்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி எந்த ஃபிங்கர் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க நல்ல சவுண்ட் போட்டு உங்களோட லேப்லயோ இல்ல கையிலயோ லேப்ல போடுறது தான் பெஸ்ட். கையில போடுறது இப்ப ஆன்லைன் கிளாஸ்லலாம் நம்ம கையில போட்டு தான் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நீங்க அந்த சவுண்ட் குடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கா உங்கள கைட் பண்ணும். அதுல வரக்கூடிய அந்த ஒரு தட்டுக்கும் இன்னொரு தட்டுக்கும் இடையில இருக்க டியூரேஷன் தான் ரொம்பவே முக்கியம். அதுதான் உங்களோட பாட்டோட ஆர் லெசனோட அந்த டெம்போவ மெயின்டெயின் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.